அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும். எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. குமரி மாவட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணம். தூத்துக்குடி விமான நிலையத்தில் அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் வரவேற்பு. இலங்கை கடற்படை சிறைபிடித்த 12 மீனவர்களையும் படகையும் மீட்க கோரிக்கை. அரசின் கவனத்தை ஈர்க்க பாம்பன் மீனவர்கள் வேலை நிறுத்தம். முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு உடல்நிலை கவலைக்கிடம். உடல்நிலை குறித்து விசாரிக்க அரசியல் தலைவர்கள் மருத்துவமனைக்கு வருகை. டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் அரை நிர்வாண போராட்டம் நடத்திய விவகாரம். இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கைது. ராஞ்சியிலிருந்து டெல்லி நோக்கி சென்ற ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கியது. 7 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு.